வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது இருக்கிற பலம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி கிதியோனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆம், கிதியோனுக்கு இருந்த அந்த பலத்தோடே அவன் போனான். மீதியானியரை முறியடித்தான். இஸ்ரவேலர் ரட்சிப்பை பெற்றார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடே தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.